சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றாலும் IPL தொடர்கள்ல தொடர்ந்து விளையாடிட்டு வராரு. 2020ஆம் ஆண்டுல இருந்து தோனி இப்ப ரிட்டையர்ட் ஆயிடுவாரு, அப்ப ரிட்டையர்ட் ஆயிடுவாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு வந்தாலும் தொடர்ந்து விளையாடிட்டே தான் இருக்காரு தோனி. 2022ஆம் ஆண்டு IPL தொடரின் போது திடீர்னு ரவீந்திர ஜடேஜாவை கேப்டனாக நியமிச்சாங்க. அந்த அழுத்தங்கள் காரணமாக ஜடேஜா சதுப்பிதனால அந்த சீசன் தான் நடுப்பகுதியில தோனி மீண்டும் கேப்டனா செயல்பட தொடங்கினாரு. இந்த நிலையில கிரிக்கெட்ல இருந்து எப்பொழுது ஓய்வுக்கு பிறகு என்ன செய்ய போறேங்கிறது குறித்து தோனி பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல, நான் தற்பொழுது வரை ஓய்வு குறித்து முடிவு செய்யவில்லை. நான் தொடர்ந்து விளையாடவே விரும்புகிறேன். ஓய்வுக்கு பிறகு ராணுவத்தில் இணைந்து பணியாற்றவே விரும்புகிறேன். கடந்த சில வருடங்களாக ராணுவத்தில் என்னோட பங்களிப்பை சரியாக வழங்கவில்லை. ஓய்வு பெற்றதும் ராணுவத்தில் இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் தோனி தெரிவிச்சிருக்காரு. IPL 17வது சீசனுக்கான மினி ஏலத்தின் போது பேட்டி கொடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங், தோனியின் ஓய்வு முடிவை தோனி தான் தெரிவிப்பார், அதில் எங்களோட தலையீடு இருக்கவே இருக்காது. தொடர்ந்து முழு பங்களிப்பை கொடுக்கறதுக்கு தோனி விரும்புகிறார்னு தெரிவிச்சிருக்காரு.